எபிசோட் 41. பார்வை ஒன்றே போதுமே. மிஸ்டர் அண்ட் மிஸ் கதைக்களத்துக்குள் போகலாமா? வாருங்கள். எங்க இருக்கீங்க பிரணவ் என்று மறுமுனையில் பரத் கேட்க, பில் பே பண்ணிட்டு இருக்கேங்க பரத். வந்துட்டீங்களா? ஹோட்டல் வெளியில தான் நிக்கிறேன். வாங்களேன், சாப்பிட்டு போலாம். நோ பிரணவ், வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு சாப்பிட்டா தான் சரியா இருக்கும். நீங்க வாங்க இதோ என்று சொல்லி போனை கட் பண்ண, பில் கொடுத்து விட்டு வெளியே வந்து பார்க்க, பரத் கை காட்ட, பதிலுக்கு பிரணவும் கை காட்ட, பிரணவ் புன்னகைத்தபடியே அவன் அருகே போக, இருவரும் கை குலுக்கி கொள்ள, பரத் என் வண்டியிலே போயிடலாமா என்று கேட்க, ஓகே, ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு, கட் பண்ணிட்டு வரவா என்று பிரணவ் சொல்ல, ஓகே என்று பரத் சொல்ல, பிரணவ் ஆட்டோ அருகே சென்று ஆட்டோவிற்கு வெயிட்டிங் சார்ஜையும் சேர்த்து கொடுத்து விட்டு பரத் அருகே வர, போலாமா என்று பரத் சொல்ல, என்று சொல்லியபடியே பிரணவ் பரத் பைக்கில் ஏறி பின்னாடி உட்கார, பரத் வண்டியை ஸ்டார்ட் செய்ய கிளம்ப, பரத் பேசியபடியே வண்டியை ஓட்ட, எதுல வந்தீங்க பிரணவ்? ஃப்ளைட்ல. ஆக்சுவலாக ட்ரெயினும் பஸ்ஸும் ஃபுல்லு கிடைக்கவே இல்லை, அதனால ஃப்ளைட்டில் வர வேண்டியதாகிடுச்சு. ஓ ஓகே ஓகே. ஒன்று கேட்ட தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க, இதில் என்ன இருக்கு? அவரை கண்டுபிடிச்சே தீரணுமா? ஒன்று சொல்லணும்னா, நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு நான் கொடுத்த முதல் வாக்குறுதி, அதை கூட நிறைவேற்றலைன்னா எப்படி என்றான். பிரணவ் வண்டியை சற்றே ஓரம் கட்டி நிறுத்தி திரும்பி பிரணவை பார்த்தான். என்ன சொல்றீங்க பிரணவ்? பாரு கல்யாணம் பண்ண போறது நான் தான். பட் கல்யாணம் நடக்குமான உறுதியா தெரியாது. இன்கேஸ் அவர் கிடைக்கணும், கிடைச்சாலுமே நான் அவங்கள கல்யாணம் பண்ணுவேன்னாங்கன்னு தெரியல. கிடைக்கலனாலும் அவங்க கேட்டதை என்னால் செய்ய முடியலேங்கிற மன வருத்தத்துல இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. ஆனா கொடுத்த வாக்கு காப்பாற்றணும், அதான் சமங்க. உங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் அவங்க உங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்களுக்காக இல்லைனாலும் கண்டிப்பா உங்களுக்காக அவனை தேடி கண்டுபிடிக்க என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவுறேன். தேங்க்ஸ் பரத் என்று சொல்ல, பரத் வண்டியை மீண்டும் ஸ்டார்ட் செய்து போக, எங்க பரத், சென்னை எப்பவும் இப்படிதான் பரபரப்பா இருக்குமா என்று கேட்க, ஆமாங்க, நம்ம திருச்சி மட்டும் என்ன அப்படித்தானே, பட் இந்த அளவுக்கு இல்லை இல்லையா? அது என்னவோ உண்மைதான். கம்பேரிட்டிவ் திருச்சி இஸ் குவைட் குட் இல்லையா? யா ரியலி. பரத் வண்டியை நிறுத்தினான். பிரணவ், என்னங்க பரத், இதுவா என்றான். இல்லைங்க, இந்த கேட் அவங்க வீட்டு கேட்டு போலவே இருந்துச்சு, அதான் அந்த அந்த சந்து வரும்னு நினைக்கிறேன் என்று மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்ய, மீண்டும் சிறிது தூரம் சென்று பின் ஒரு வீட்டு வாசலில் நிறுத்த, பிரணவ் இறங்க, பரத் பைக்கை சைட் ஸ்டாண்ட் போட்டு விட்டு இறங்க, பரத் இதுவா? 99% ஷியோரா இது தாங்க, வாங்க போய் பார்க்கலாம் என்று இருவரும் இறங்க, கேட்டை திறந்து உள்ளே போக, பரத் காலிங் பெல்லை அடிக்க, கதவை திறந்து பாரி நிற்பதை பார்த்த அம்மா, என்ன திடீர்னு சொல்லாம வந்து இருக்க? ஒன்னும் இல்லம்மா, இந்த பேக் அப்படி என்று. அப்பா இல்ல? அப்பா இப்போதான் தூங்க போனாங்க, பயந்துட்டேன் இந்த நைட்ல யாருன்னு. உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். அது சரி, அதுக்குன்னு இப்படியா சொல்லாம? சரிம்மா, பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு அதை சொல்லு. சப்பாத்தி குருமா இருக்கு, ஆனா சப்பாத்தி போடணும், போட்டு தரியா? பசிக்குது. சரி, குளிக்கிறியா? ஃபர்ஸ்ட் ஹீட்டர் போடட்டா? சரி, நீ குளிச்சுட்டு வா, அதுக்குள்ளேயே சப்பாத்தி போட்டு வைக்கிறேன், சரியா? தேங்க்ஸ்மா என்றாள். அம்மா பாத்ரூம் சென்று ஹீட்டர் போட்டு விட்டு வர, அவள் சோஃபாவில் அப்படியே சாய, அம்மா வெளியே வர, உங்களுக்கு யார் வேணும் என்று கேட்க, பரத், மா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே தம்பி. மா, நான் கார்த்திக்கோட ஃப்ரெண்டு பரத். நான் 2 years முன்னாடி இங்கே வந்து இருக்கேன். எப்படி இருக்கீங்க? கார்த்திக் எப்படி இருக்கான்? கார்த்திக் அப்படி யாரும் இங்கே இல்லையே தம்பி. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவளுக்கும் கல்யாணமாகி வெளிநாட்டில் இருக்கா. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, கார்த்திக் எனக்கு ஒரு
எனக்கு ஆக்சுவலி ஒரு பிள்ளையே இல்லை. அதை கேட்டு இருவரும் தூக்கி வாரி போட பரத் பிரணவை பார்க்க பிரணவ் திருதிருவென்று விழித்தபடியே பரத்தை பார்க்க. இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.